Hi everyone, welcome to Max class. Next section shoots அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ த டாபிக்ஸ் ஃபெமிலியர் இன் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அந்த ரியல் நம்பர்ஸில் ஃபெமிலியராக அந்த ஷூட்ஸ் அப்படிங்கிறது என்ன நம்ம பேசுவோம். ஸோ அது இந்த ஷூட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இந்த நம்பர் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணுறது அண்ட் சம் மேனுப்புலேட். ஓகே, so the manipulating means some approximate value. Okay, so it's like a root 2, root 3, root 5, root 7. So these numbers are all non-terminating numbers. So அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ சம் டெர்மினேட்டட், ஸோ அதாவது அப்ராக்சிமேஷனாக நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்புறம் மேனுப்புலேட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் படி. ஓகே, ஸோ அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஷூட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லலாம். ஓகே, இந்த ஷூட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு டெஃபனிஷனில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா a shoot is an irrational root of rational numbers அப்படின்னு நம்ம சொல்லலாம். irrational root of rational numbers அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் லைக் a nth root of a அப்படின்னு நம்ம சொல்லுவோம். It's a must be belongs to, sorry, n must belongs to natural numbers. n is always greater than 1 அப்படி நம்ம சொல்லலாம். and a is a rational number அப்படி நம்ம சொல்லலாம். a is a rational, so a is a belongs to q அப்படி நம்ம சொல்லிக்கலாம். okay, so this is the shoots. so example என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா so root 2 and root 3 and cube root of 4 and fifth root of 7. it's like so இந்த மாதிரி மோர் ஓவர் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன லெசன் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ஸோ ஆர்டர் ஆஃப் ஷூட். ஓகே, இந்த ஷூட் ஆர்டர் ஆஃப் ஷூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ நத்திங். ஸோ இதில் நமக்கு வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸோ ஒரு ரூட் இருக்குது, ஸோ இராஷனல் ரூட் இருக்குது. ஸோ அதோட ஆர்டர் என்ன, ஸோ இந்த ரூட்டோட ஆர்டர் என்ன அப்படின்னா ஸோ 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் fourth root of 22. so what is the order of this one, so it is 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த nth ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், ஃபோர்த் ரூட், ஃபிஃப்த் ரூட். ஸோ அந்த ரூட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஷூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதிலே நமக்கு வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷூட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஷூட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் ஷூட்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் அப்படின்னா ஸோ இப்போது இட்ஸ் லைக் எப்படி சொல்லலாம் அப்படின்னா த இண்டெக்ஸ் ஆஃப் த ரூட் டு பி எக்ஸ்ட்ராக்டட் இன் த சேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம ரேடிக்கல்ஸில் பார்த்துருப்போம். இப்போது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் ஆஃப் 7 அப்படிங்கிறப்போ அண்ட் திஸ் இஸ் த இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ த இண்டெக்ஸ் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் டு த சேம் அப்படி நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே, ஸோ இட்ஸ் லைக் கியூப் ரூட் ஆஃப் 4, கியூப் ரூட் ஆஃப் 5 and cube root of 6. so these are all the same order. okay, so it's like a cube root of 4 and fourth root of 5, fifth root of 6, and these are all like a different orders அப்படி நம்ம சொல்லலாம். okay, so next simplest form of shoot, simplest form அப்படின்னு நம்ம சொல்லுவோம். okay, and next one simplest form of shoot. ஓகே, சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செட் அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, அதனால் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா இட்ஸ் லைக் எயிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த 8 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், ஸோ 4 2s அப்படின்னா ஸோ 4க்கு ரூட் எடுத்தோம்னா ஸோ 2 root 2 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி சொல்லுவோம்னா ஸோ when it expressed as the product of rational factor
and an irrational factor அப்படி நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ரேஷனல் அண்ட் irrational factor, this is the rational factor, this is the irrational factor அப்படி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் எழுதுறது நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு எழுதிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஷேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பியூர் அண்ட் மிக்சட் சர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பியூர் அண்ட் மிக்சட் சர்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ வாட் இஸ் அ பியூர் அண்ட் வாட் இஸ் மிக்சட் அப்படின்னா, ஸோ பியூர் சர்ட் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நமக்கு ஸோ இட்ஸ் அ கோஎஃபிஷியன்ட் இட் இஸ் 1. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன தான் இருக்கணும்? ஸோ 1ஆக தான் இருக்கும். தட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் 1. ஸோ இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு 2. ஸோ அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னவாக இருக்கணும்? ஸோ மஸ்ட் பி 1. ஓகே, இட்ஸ் லைக் √3, √5, √6, √7 சார் தீஸ் ஆர் ஆல் த பியூர் செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போது வாட் இஸ் மிக்சட் செட்? Okay, it's a simplest form in other than 1. Simplest form means other than 1. So what is mean by other than 1? It's a not equal to 1. It's a like a 2 or 3, 4, 5, so and so on. Okay, it's a 2 √3, 2 √6 and 3 √7. So like these are all the mixed set. Okay, these are all the mixed set. Okay. So next, what is a simple and compound search? So fourth one is simple and compound. So what is simple? So simple search is nothing but pure and mixed search are all simple search. It's like a single term is said to be simple. So same √3, √5. So 2 √3, 2 √7, these are all like the simples. Okay, so compound shirt it's to be it's an algebraic form of 2 or more. So algebraic form of 2 or more. So √3 plus √2, 3 plus √2 plus √3. So it's like, so in the mari it's algebraic form of 2 or more expressions is called a compound set. These are like the compound shirt. Okay, and the next one is a binomial shirt. Binomial set. Binomial set. So what is the mean by binomial? It's a it should be addition in 2 terms. Okay, so these are all like the binomial. So 2 plus √3, 3 plus √5 and 4 plus √6. These are all like the binomial shirt. Okay, so next some laws and radicals. So அது முடிச்சிட்டு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா, so addition, subtraction, multiplication, divisions. So இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நமக்கு இருக்கு. Okay, so first laws of radicals என்ன அப்படின்னா, laws of radicals அப்படி நம்ம சொல்லலாம். So first radical notations and index notations. So இது ரெண்டையும் நம்ம ஈஸியாக டிஃபர் பண்ணிக்கலாம். So radical notation and index notation. Okay, so radical notations அப்படிங்கிறது, so nth root of a then whole power n is equal to a is equal to nth root of a power n. So both are equal. So அதே இண்டெக்ஸில் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, so a power 1 by n and the whole power n is equal to a is equal to a power n then whole power n it's equal to a. Okay, and this is the radical notation, this is the index notation. So in the மாதிரி some differences இருக்கும். So nth root of a into nth root of b is equal to nth root of ab அப்படின்னு சொல்லிக்கலாம். So a power 1 by n into, so b power 1 by n is equal to ab the whole power 1 by n அப்படின்னு எழுதிக்கலாம். So next third one, so nth root of a அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம்னா, it's a root of a எழுதிக்கலாம் or nth root of
ஏன்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் இட்ஸ் லைக் ரேடிக்கல் இண்டெக்ஸ் நோட்டேஷனில் a power 1 by n the whole power 1 by m is equal to a power 1 by m then whole power 1 by n எழுதிக்கலாம். ஸோ ஆர் a power 1 by mn எப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸோ nth root of a by nth root of b is equal to ஸோ nth root of a by b அப்படி எழுதிக்கலாம். ஸோ a power 1 by n b power 1 by n is equal to a by b then whole power 1 by n அப்படி நம்ம எழுதிக்கலாம். And these are all the radical notation, these are all the index notations. Okay, so next operations on the shirt. Okay, operations on shirt. Operations on shirt. Okay, so what is the operations on shirt அப்படிங்கிறப்ப so first of all basic addition and subtraction. Addition and subtraction. So first addition and subtraction la so nth root of a into nth root of b plus or minus c nth root of d. So இது எப்படி எழுதிக்கலாம்னா a plus or minus c to nth root of so same base வச்சுக்கலாம். So b அப்படி நம்ம எழுதிக்கலாம். And third one, so second one is a multiplication and division. Multiplication and division. ஸோ இதை நார்மலாக நம்ம வந்து இந்த ரேடிக்கல் நோட்டேஷன்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ திஸ் லைக் அ மல்டிப்ளிகேஷன். ஸோ செப்பரேட்டாக இங்கே எழுதிக்கலாம். ஸோ n இன்ட்டு nth root of a into nth root of b is equal to nth root of a into b. So this is multiplication. This is multiplication. And next, so nth root of a by nth root of b. And this is the total nth root of a by b, and this is the division அப்படி நம்ம சொல்லிக்கலாம். Okay, and these are all the basic concepts. Okay, is that clear? Thank you.